எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வெட்னஸ்டே அன்னைக்கு அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ராகுல் காந்தி லோக்சபாவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த 18% பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் 3% தான் இருந்தது ஜிஎஸ்டி, இப்போ 18% ஆகிருக்கு அப்படிங்கிறத அதை சுட்டி காமிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட கோர் டேட்டா, ஃபுட்டு, எனர்ஜி, இன்ட்ரெஸ்ட், அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு யூஎஸுக்கு. இது நம்ம பிஎம் மோடி அட்டாக் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த 140 crore இண்டியன்ஸோட அந்த கண்ட்ரியோட அந்த இது வேல்யூபிள் அசட் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம செக்யூர் பண்ணணும், கண்ட்ரி செக்யூர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பார்லிமெண்ட்டில் இதையும் சொல்லியிருக்காரு அவர். நம்ம யூஎஸ் நீங்கள் அங்கே வாங்கக்கூடாது, இந்த கண்ட்ரியில் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மளை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம், இது அவங்க இண்டிவிஜுவல் நேஷனோட இன்ட்ரெஸ்ட் அது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சொல்லியிருக்காருன்னா, சைல்டு செக்ஸ் அஃபெண்டர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த ஆளை பற்றியும் பேசியிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்தியன் பிஸ்னஸ்மேன் 2 பேரை அந்த ஆளுக்கு, அந்த அஃபெண்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஃபைல்ஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி யூஎஸ் கவர்மெண்ட்டாக அது வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அவங்க பேரும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆக்சுவலி அது நிறைய அது ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுலுடைய அவர் பேசினது கண்டெம்ஷன், அந்த இன்டரிம் ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி யூஎஸோட நடந்ததை பற்றி பேசினதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது தீம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் அவர் பவருக்கு அவங்க வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் இவங்க அங்கே இருக்கிற அவங்க சொல்லியிருக்காங்க, அலிகேஷன் வச்சுருக்காங்க. ராகுல் காந்தி ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மோஸ்ட்டு அந்த வேல்யூபிள் அசட்டான அந்த டேட்டாஸ் இந்தியாவுடைய அந்த ஃபார்மிங் அந்த இதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் பாதிக்கப்படுவாங்க ஃபார்மர்ஸு. ஏன்னா அங்கேருந்து எல்லாமே வருதுன்னா நம்மளுக்கு இங்கே ஒன்றும் விற்பனையே ஆகாதுல்ல. அப்போ அமெரிக்கன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெக்ஸ்டைல்ஸும் வைப் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனர்ஜி செக்யூரிட்டியும் என்னென்னா ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எங்கே ஏற்கனவே ஆயில் வாங்கிட்டு இருந்தோமோ அந்த ஆயிலை இனிமேல் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரஷ்யன் ஆயிலை மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா அங்கே கம்மி விலையில் கொடுத்துட்டு இருந்ததை வாங்குறத நிறுத்துகிறோன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வாங்குகிறோன்னா ப்ரைஸ் ஜாஸ்தி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கம்ப்ளீட்டாக ஃபுல் ஹோல்சேல் சரண்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. 3 கிரிட்டிக்கல் திங்ஸ் தேவையாக இருக்குது. அதில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த சப்ளை, அந்த ஃபுட்டு சப்ளை, எனர்ஜி, அந்த டேட்டாஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். யூஎஸ்ஸுமே ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வார்னிங் கொடுத்தாங்க. அதாவது 18% ஆக்கியிருக்கோம். நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆயில் ரஷ்யாகிட்டேருந்துன்னு எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா திரும்பி நாங்கள் டேரிஃபை இம்போஸ் பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இப்போ இனிமேல் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குங்கிறது தெரியும். இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.